இன்று அதிகாலை 1 மணியில் இருந்து பெய்த அடைமழையால் ஸ்லாங்கூரில் குறைந்தது 5 மாவட்டங்கள் திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டன. புத்தாலிங், கில்லான், செப்பாங், உலுலங்காட், கோம்பாக் ஆகியவையே அம்மாவட்டங்களாகும். பூச்சோங், ஷாலாம், கில்லான் உள்ளிட்ட இடங்களில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடியதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. இதனால் காலை சாலை போக்குவரத்து மணிக்கணக்கில் நிலை குத்தியது. பல இடங்களில் வாகனங்கள் நகர முடியாத அளவுக்கு நிலைமை இருந்ததால் வேலைக்கு செல்வோரும் பள்ளி பிள்ளைகளும் அவதிப்பட்டனர். இவ்வேளையில் கில்லான் தாமான் ஸ்ரீ மூடாவில் விடியற்காலை 2:30 மணியில் இருந்து மழை விடாமல் பெய்ததாக அப்பகுதி வாழ் மக்களில் ஒருவர் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். கம்போங் பாரு ஹைகோம், கம்போங் ஸ்ரீ அமான், கம்போங் பாடாங் ஜவா, தாமான் முத்தியாரா, பெக்கான் மேரு போன்ற இடங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அடைமழையோடு கடல் பெருக்கம் ஏற்பட்டதால் நிலைமை மோசமானது. காலை நிலவரப்படி கில்லான் ஆற்றிலும் லங்காட் ஆற்றிலும் நீர்மட்டம் அபாய கட்டத்தில் உள்ளது. இதையடுத்து சில இடங்களில் பாதுகாப்பு கருதி மக்கள் வெளியேற்றப்பட்டனர். திடீர் வெள்ளத்தால் கில்லான், காப்பார், கம்போங் மேருவில் 26 பேர் தற்காலிக துயர் துடைப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக APM எனப்படும் பொது தற்காப்பு படை கூறியது.